ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தம் அப்படிங்கிறது பெரிய பெருமாள் முதலாக பெரிய நம்பி வரை உள்ளவங்க ராமானுஜருடைய திரு முடியை சார்ந்தவர்கள். அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் எம்பார், நஞ்சியர், நம்பெருமாள், இவங்க எல்லாமே திரு அடியை சார்ந்தவர்கள். எல்லாருமே அவருடைய தேகத்திலே தான் வச்சிருக்கார். அவர் தான் ராமானுஜர். ராமானுஜர் தான் வைஷ்ணவத்தின் ஒரு மடாதிபதியாக, உலகெங்கும் பறைசாற்றிய மிகப்பெரிய மடாதிபதியாக, பெரும் சாம்ராஜ்யத்தை, வைஷ்ணவத்தை முழுமுதற் தெய்வமாக கொண்டாட காரணமானவர் ராமானுஜர் ஆவார். கும்பகோணத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் எப்படி வழிபாடு செய்யணும்? அப்போது இது ஒரு கேள்வி இல்லையா? பலருக்கும் இது கேள்வி. இந்த சுவாமி எங்கே இருக்காரு அப்படின்னா தெற்கு பார்த்து இருக்கார். எப்பவுமே ஒரு தெய்வத்தை, இப்போ ஒரு சிவாலயம் எடுத்தால் கணபதி, நந்தி, அதிகார நந்தி, அப்புறம் மூலஸ்தானத்துக்கு போய் வணங்குவோம். வைஷ்ணவத்தில் ஒரு சம்பிரதாயம் உண்டு. என்னது? பெரிய திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய கருட பகவானை ஓம் பச்சிராஜாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகி அப்படின்னு சொல்லி அவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை கூறி கருடனை வழிபாடு செஞ்சு அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும்.